மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, கலருக்கு தெரியாது மச்சி. 2026 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா? சேவல் ஒருபோதும் முட்டை போட போறது கிடையாது. காலை ஒரு நாளும் பால் கறக்க போறது கிடையாது. 2026 இல்ல 2096 கூட நாம் தமிழர் சாதிக்க போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நீங்க 4 வாட்டி தேர்தலில் களத்துல நின்று 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம சட்டமன்றத்திலையும் உள்ள போக முடியாம, பாராளுமன்றத்தில் உள்ள போக முடியாம, திரள் நிதியை வருவாய் ஈட்டுவதற்காக நடத்தக்கூடிய இயக்கம் தான் நாம் தமிழர் இயக்கம். கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். இந்த நாம் தமிழர் இயக்கம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் காடை குஞ்சிக்கும் ஆமை குஞ்சிக்கும் பயோமெட்ரிக்கை வாக்களிக்க வாய்ப்பு தர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினால்தான் இந்த நாம் தமிழர் இயக்கம் தமிழக அரசியல் களத்தில் சட்டமன்றத்துக்கு போகும் நினைக்கிறேன். ஐயே, இந்த அங்கிள் அழுறாரு. நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்லை. இந்த 15 ஆண்டு காலத்துல எந்த தடம்பரம் இல்ல, எந்த தடுமாற்றம் இல்ல. ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். நாங்க சொல்ல தெளிவா இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்க எப்படி பரப்பிட்டோமோ அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ எப்படி பரப்பிட்டீங்க? பெரியார் மண் அல்ல இது, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்துண்டு என்றால் அந்த கருத்து எப்படி வானத்திலிருந்து திடீர்னு ஒரு நாள்ல பொத்துட்டு வந்து விழுது? அந்த பெரியாரைத்தான் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எங்களின் வழிகாட்டி என்று சொன்னீர்கள். அவருடைய 49வது நினைவு நாள் பாருங்க. பூத்துறது யாரு? படம் வச்சு போட்டுறது யாரு? அந்த படத்துக்கு முன்னால் நின்று உறுதிமொழி எடுத்தது யாரு? இது எப்போ? 49 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் நீங்கள் புறப்பட்ட பயணத்திலேயே உங்களுக்கு தெளிவில்லை என்பதற்கான அடையாளம். இன்னைக்கு வந்து என்ன பாஜக பேசுமோ அது அப்படியே நாம் தமிழர் பேசுற. சீமான் பேசுறாரு, அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, நான் லூசு. இங்க துரைமுருகன் கேட்டாரு, இவங்க எல்லாம் உட்கார வச்சிருக்கீங்க, ஏன் பிஜேபி அழைக்கல? எதுக்கு அழைக்கணும்? நீங்க இருக்கீங்களா? எதுக்கு அழைக்கணும் பிஜேபி? பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன செய்ய விரும்புகிறதோ, பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டு களத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறதோ அதை பிஜேபியின் சார்பில் நின்று நாம் தமிழர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஈழ போராட்டத்தை ஒருபோதும் ஒரு பிராமண கடப்பாறையாவது ஆதரிச்சிருக்கிறதா சொல்லுங்க? ஒரே ஒரு பிராமண கடப்பாறை கொண்டு வாங்க. விடுதலை சிறுத்தைகள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும். திராவிட இயக்கங்கள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும். ஆனால் ஒரே ஒரு மேடையை கூட உங்களால் அதில் காட்ட முடியாது. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? அப்ப நீங்க இந்த இளைஞர்களை யாருக்கு எதிராக திருப்பணும்? ஏன் இவன் ஈழ அரசியல் பேச மாட்டான்? ஏன் இவன் புலிகளை ஆதரிக்க மாட்டான்? ஏன் இவன் பாரத தேசத்தை ஏற்க மாட்டான்? சிக்கல் எங்க இருக்கிறது? இங்கயா? விவகாரம் வில்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இது இப்படியே விடக்கூடாது, விடவே கூடாது. 2009க்கு பிறகு என்ன செய்தார் ஈழத்துக்கு சீமான்? தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தமிழ் தேசிய தலைவனாக மாற்றியது எங்கள் அண்ணன் சீமான். ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி அங்கே 2009 சரிந்து விட்டது. இனி புலிக்கொடி பறக்காது என்று சிங்களவன் கொக்கரித்தபோது இல்லை, உலகம் முழுக்கும் பறக்கும் என்று உலகத்தின் 63 நாடுகளில் அந்த புலிக்கொடியை பறக்க செய்தவன் எங்கள் அண்ணன் சீமான். என்னையா குத்துகிறாய்? அப்புறம் கொஞ்சம் வாங்குறோ. பிரபாகரனை நாங்கள் தான் வெகுமக்கள் மயப்படுத்தினோம். யார் வெகுமக்கள் மயப்படுத்தினா? வரலாற்றை சரியாக பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு வீதிகளில் விடுதலை புலிகளையும் பிரபாகரனுடைய படத்தையும் ஒவ்வொரு தெருவுக்கும் கொண்டு சேர்த்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஈழ அரசியலை நெருக்கடி பொழுதில் பேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மிகப்பெரிய நெருக்கடி பொழுது 2002 பொடா சட்டம் இருக்கும் போது ஈழத்துக்கு போயிட்டு வந்தார் தலைவர். 2009 சீமான் அவர்களே எங்கள் மேடையில் நின்றுதான் ஈழம் பற்றி முழங்கினார். அவர் ஈழம் பற்றி முழங்குவதற்கும் பிரபாகரன் குறித்து மேதக அவர்களை பற்றி பேசுவதற்குமான களத்தையுமே விடுதலை சிறுத்தைகள் தான் அமைத்துக் கொடுத்தோம். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துற சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. நாம் தமிழர் இன்றைக்கு நாம் தமிழராக இருக்கிறதா அப்படிங்கறது அடிப்படையான கேள்வி. நீங்க என்ன சொல்றீங்க? பெரியாரை விமர்சித்து விட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க, பார்த்தேன். பெரியாரை வந்து இப்படி போட்டிருக்காங்க, போட்டு ஒரு கிராஸ் போட்டுட்டு இவ்வளோ பெரியார்களை போட்டிருக்காங்க. பிரபாகரனை உயிரோடு கொண்டு வந்து இங்கே வந்து தூக்கில் போட வேண்டும் சொல்லி தீர்மானம் போட்ட போது சபாநாயகராக இருந்தது யாரு? யாரு? ஐயா காளிமுத்து. அவரு பெரியோர்ல வந்துட்டார். அவரு. அது எப்படிங்க? பிரபாகரனும் பெரியோர், பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும் தீர்மானம் போட்டவரும் பெரியோர். அது எப்படி வருவாரு? டபுள் டக நாராயணா பல்லே ஆலியா நீ. அதே மேடையில ராமதாசும் பெரியார், திருமாவளவனும் பெரியார். அது எப்படி 2 பேரும் உங்களுக்கு பெரியார் ஆக முடியும்?
மேல் பாதியில உள்ள நுழையணும்னு போராடுறவரும் உங்களுக்கு வந்து பெரியவராகவும் தடுக்கிறவரும் பெரியவராகவும் எப்படி தெரியுது உங்களுக்கு? அங்கதான பிரச்சனை. இப்ப அமைதிப்படை வரவேற்க போனது யார் சொல்லுங்க? யார் வரவேற்றா? கலைஞர் போக மாட்டேன்னு சொன்னார். புரோட்டோகால் போகணும். முதலமைச்சர் வரவேற்க போக வேண்டும், போக மாட்டேன் என்று சொன்னார். புரோட்டோகாலே இல்ல, ஐயா மாப்போசி போய் வரவேற்றார். ஆனால் அவர் இப்ப பெரியோர்ல வந்துட்டார். பெரியோர்ல வந்துட்டார். அப்போ யாரிடம் இருந்து இந்த எதிர்ப்பை எடுத்துக் கொள்கிறீர்கள் கேள்வி. நீங்க பாவேந்தர்ட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? மறைமலடிகள்ட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? வஉசிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? திருவிக்கட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? எந்த தமிழ் அறிஞரிடம் இருந்து, எந்த தமிழ் சான்றோரிடம் இருந்து பெரியார் எதிர்ப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? பிரபாகரனிடம் இருந்து எடுத்துக்கொண்டீர்களா? நீங்களே அண்ணன் சீமான் என்ன வந்து சொன்னாரு? நான் போனேன், என் தலைவரை பார்த்த பிறகுதான், என் அண்ணனை பார்த்த பிறகுதான் எனக்கு சிந்தனை தெளிவு ஏற்பட்டது. என் தலைவர் சொன்னார், அண்ணன் சொன்னார், பெரியாரும் அண்ணாவும் தான் நமக்கு முக்கியம்னு சொன்னார். பேசினாரா இல்லையா? அப்ப யாரிடம் இருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் பெரியார் எதிர்ப்பை? RSS இடம் இருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள். உங்களால் பாவேந்தரிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களால் மறைமலடிகளிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களால் எந்த தமிழ் அறிஞரிடம் இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. 4 பேர் நம் எதிரிகள் என்று சொல்றாரு. ஏன் சொன்னாரு? ஆளூர் சாணாவாசன் சொல்லணும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பிராமணர்கள், நம்மில் கீழானோர், இந்த 4 பேரும் நம்மில் எதிரிகள் சொன்னாரா இல்லையா? ஏன் சொன்னாரு? பெரியார் பாத்தீங்களா முஸ்லீம்கள் எப்படி சொன்னாரு? சரி, ஒரு தலைவர் அப்படி சொல்லிட்டார்ல, அந்த தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் அதை எடுத்துட்டு வந்து அந்த மக்களை அப்படிதான் அணுகி இருக்கணும். இப்ப RSS கோல்வால்கர் முஸ்லீம்கள் குறித்து சொல்லிட்டாரு, ஹெட்கேவார் முஸ்லீம்கள் குறித்து அப்படி சொல்லிட்டாரு. RSS 100 ஆண்டுகள் கழித்து முஸ்லீம்களை அதே பார்வையோடு பார்க்கிறது, அப்படி அணுகுகிறது, இன அழிப்பு செய்கிறது, வேட்டையாடுகிறது. ஒரே ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை ஒரே ஒருத்தரை அந்த கோணத்தில் அணுகி இருக்குமா? பார்த்திருப்பாங்களா? அப்ப பெரியார் எந்த காலகட்டத்தில் எந்த கருத்தை சொன்னார்? முன்னையும் பின்னையும் அதுக்கு தான் பார்க்கணும்னு சொல்றேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? ஒரே ஒரு கருத்து மட்டும் தான். எல்லாரும் சொன்னாங்க பெரியார் ஒண்ணு போதும்னு. பெரியாரை நாங்கள் விமர்சிக்கல, பெரியாரை கேள்வி கேட்கிறோம். அவரு கிருஷ்ணரை கேள்வி வைப்பாப்ல, நபிகள் நாயகத்தை கேள்வி வைப்பாப்ல, அவர் இயேசு பிரான கேள்வி வைப்பாப்ல, அவர் எல்லா அல்லாஹ்வை எல்லாத்தையும் கேள்வி வைப்பார். அவரை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் மனித புனிதர். எப்பொருள் யார் யார் வாங்கேற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் பாட்டன் வள்ளுவன் அவனை விட ஒரு பகுத்தறிவாதி இருக்கான அந்த ஈவேராவை கேள்வி கேட்கிறோம். என் மொழியை எதுக்கையா காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அவர் மொழியை சனியன்னு சொல்லிட்டாரு, தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் எல்லாம் மோசமா சித்தரிச்சிருக்காரு. இதை பத்தி பாரதிதாசன் கேட்கறாங்க, பாவேந்தர்ட்ட கேட்கறாங்க. 1960 அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வச்சிருக்காரு, குயில் ஏட்டில் எழுதி வச்சிருக்காரு. அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஏன் பெரியார் அப்படி சொன்னார்? காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னார்? அப்படிதான் சொல்லுவார் அப்படிங்கிறார், அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறார். தமிழ் அறிஞர்களை ஏன் அப்படி வந்து புலவர்களை ஏன் அவர் வந்து கேள்விக்கு உட்படுத்தினார்? பாரதிதாசன் எழுதி வைத்திருக்கிறார், பாவேந்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கான நியாயத்தை அதை படிச்சுட்டு தான் அண்ணன் சீமானே இதுக்கெல்லாம் பதில் சொன்னாரு. ஆமா, எங்க ஐயா சொன்னதுல என்ன தவறு? அவர் நம்மளெல்லாம் படிக்கணும்னு சொன்னாரு. பெரியாருடைய லாங்குவேஜ் அது, பெரியாருடைய மொழி. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பெரியாரை கட்டங்கட்டி போட்டுட்டு மறைமலடிகளை போட்டிருக்கீங்க. மறைமலடிகளுடைய நாட்குறிப்பு தெரியுமா? இந்த எடுத்து வந்திருக்கேன். மறைமலடிகள் நாட்குறிப்பு பாருங்க, அதுல எழுதியிருக்கிறார். இந்தி திணிப்பை எதிர்த்து நானும் பெரியாரும் பங்கேற்ற போராட்டம். எப்போ? 1948. 1950 மறைமலடிகள் மறைகிறார். அவருடைய நாட்குறிப்பு 1948 எழுதி வச்சிருக்காரு. நான் பங்கேற்ற போராட்டத்தில் என்னை தலைமையேற்க சொன்னார் பெரியார் எழுதி வச்சிருக்காரு. யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல வச்சு 1950 மறைகிறார்ல. மறையக்கூடிய கடைசி நாள் செய்தி 4/8/1950 பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் ஆடல் அரசுடன் என்னை காண வந்தார். 1 மணி நேரம் உரையாடினோம். அதுதான் கடைசி குறிப்பு. அதுக்கப்புறம் 15/9/1950 மறைமலடிகள் மறைஞ்சு போறார். அப்போ அதுதாங்க. அப்ப அவர் காங்கிரஸ் அவர் யாரை ஆதரித்தார்? சரி, அப்ப காமராஜர் நிலைப்பாடு என்ன? காமராஜர் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? காமராஜர் வர முடியுங்களா? அதான் கேள்வி. அங்கதான் நீங்க எஸ்கேப் அங்கதான் எஸ்கேப் நாம் தமிழர் எஸ்கேப் என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. பெரியாரை மறுவாசிப்பு செய்ய வேண்டும் தான். எல்லா தலைவர்களையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டியதா? எல்லா தலைவர்களையும் செய்வீங்களா? யாரை செஞ்சீங்க? மாப்போசி குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பாரதியாருடைய மற்ற நிலைப்பாடுகள் குறித்து உங்கள் பார்வை என்ன? எத்தனை தலைவர்கள் அப்படி பட்டியல் போடலாம்? அந்த தலைவர்களின் பார்வை என்ன? அது சொல்லுங்க. பெரியார் குறித்து மறைமலடிகள் பத்தி நான் சொன்னேன். பாவேந்தரை பத்தி சொல்லவா? ஒவ்வொரு தலைவர் வஉசி என்ன சொல்லியிருக்காரு பெரியார் பத்தி சொல்லவா? ஒவ்வொருவரும் போற்றி பாடி இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் பெரியாரை ஏற்றி பாடி இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வஉசி இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியாரை பற்றி அப்படி எழுதி வச்சிருக்கிறார். அவர் படத்தை திறந்து வச்சிருக்காரு.
படம் தெரிஞ்சு வணங்கி இருக்கிறார். எல்லாரும் வணங்குங்க அப்படின்னு பரிந்துரை பண்றாரு. இல்ல சார், நீங்க மீள் பார்வை பார்த்தா அது வந்து சரியான அரசியல், அவங்க பண்ண மட்டும் அரசியல். கூட்டணியே வச்சிருக்கீங்களே, அது சரியான முடிவு நினைக்கிறீங்களா தப்பான முடிவு நினைக்கிறீங்களா? திமுக பாஜக கூட்டணி சரியான முடிவா தப்பான முடிவா? அந்த கூட்டணியில் அன்றைக்கு இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வீசிக்க இருந்தா இடம் பெற்றுட்டோம். அது தப்பான முடிவா சரியான முடிவா? தப்பான முடிவு. தப்பான முடிவு. எங்கள் ஒரு சூழ்நிலை கருதி நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்ட போது எடுத்த ஒரு முடிவு உங்களுக்கு எப்படி சரியான முடிவா? அது எப்படி ஒரு முன்னுதாரணமான முடிவா இருக்க முடியும்? அது முன்னுதாரணமா இருக்க முடியாதுல்ல. அதை கொண்டு வந்து நீங்க திரும்ப திரும்ப பேசி உங்கள் தவறுக்கு அதை ஏன் நியாயப்படுத்துகிறீர்கள்? அது தவறு என்பதனால் தானே 3 முறை மோடியோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு கிடைத்த போதும் விசிகாவும் போகவில்லை, திமுகவும் போகவில்லை. கடந்த காலத்தில் இருந்து பெற்ற படிப்படையில் தான் அந்த முடிவுக்கு வர்றோம். அந்த தவறை நீ செஞ்சிடக்கூடாது, அது மாதிரி முடிவுக்கு நீ போயிடக்கூடாது. தோத்தாலும் பரவாயில்லை, எங்க தலைவர் தானே சொல்றாரு, தோற்றாலும் பரவாயில்லை இந்த முடிவை தான் எடுப்பேன் என்று சொல்கிறார். கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். பஞ்சமர் நிலத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். குறிப்பா இஸ்லாமிய சிறைவாசிகளை அதிகாலை 6 மணிக்கு நான் திறந்து விடுறேன்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். ரைம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன செய்திகள் தான் தொலைநோக்கு பார்வையற்ற, இதை செயல்படுத்தவே முடியாது என்ற, மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு செயல்படுத்த முடியாது என்று சொன்ன செய்திகளை எல்லாம் நாங்கள் சாதித்து காட்டுவோம் என்று இந்த மேடையிலும் நீங்கள் செய்திருப்பதுதான் நாம் தமிழர் சறுக்கும் என்கிறோம். ஒரு மாநில அரசாங்கத்தின் அதிகார வட்டம் எதற்குள் இருக்கிறது என்கிற உணர்வே இல்லாமல் பேசுகிற நீங்கள் எதை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து கேட்டு பெற வேண்டும் என்கிற சூழ்நிலை இருக்கிற இந்த இந்திய பாராளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்துக்குள் இருந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை வைக்க வேண்டுமே தவிர, நெய்தல் படை அமைப்பேன், நான் உங்கள் அண்ணனை முதல்வராக்குங்க, கடற்கரையிலே போய் என் படை நிற்கும், யார் வந்தாலும் கிட்ட நெருங்க முடியுமா பாருங்க, அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் விடுதலை தேசியம், விடுதலை புலி ஆரம்பிச்சு தனி ஈழம் கேட்டாருன்னு சொன்னா, அந்த இடத்துல எந்த மாதிரி போராட்டத்தை கண்டார், எந்த மாதிரி மக்களுக்கு நல்லது தெரிந்து கொண்டு வந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள், அவர் புலிப்படை எடுத்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடினார். நீங்க வெறும் குழம்பு புலிகள். இந்த குழம்பு புலிகள் இந்த நாட்டுக்கு போராடி என்ன கொண்டு போய் சாதிக்க போறீங்க? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. நீங்க சிறுபான்மை ஓட்டு போறீங்க, உடனே இந்துக்கள் பிஜேபி தான் நமக்கு பாதுகாப்புன்னு போறாங்களா? சீவானந்தன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா இல்லையா? இந்துக்கள் தங்களுக்கு பாதுகாப்புன்னு பிஜேபி பக்கம் போறாங்களா தமிழ்நாட்டுல? அப்படி போனால் தமிழ்நாட்டுல 3 முறை 2014, 2019, 2024 மோடியை தானே தமிழ்நாடு ஏற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டு இந்துக்கள் பிஜேபி நிராகரிக்கிறார்கள். தமிழ்நாட்டு இந்துக்களின் துணை இல்லாமல் இந்த வெற்றியை, பிஜேபி எதிர்ப்பு வெற்றியை இங்கே ஒரு அணியால் பெற முடியாது. அப்ப வெறும் முஸ்லீம் ஓட்டு வாங்கி செய்ய முடியுமா? பிஜேபி எதிர்ப்பு அரசியலை, RSS எதிர்ப்பு அரசியலை பெயருக்கு பேசிக்கொண்டு இந்த இளைஞர்களை உங்கள் பக்கம் அணிதிரட்டி வைத்துக் கொண்டு திராவிடத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக திருப்புகிறீர்கள். இது பிஜேபி எதிர்பார்க்கிற அரசியல். இப்படிப்பட்ட அரசியலை தான் நாம் தமிழர் செய்கிறது. இதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். அமெரிக்காவினுடைய உயர்கல்வி படிப்பவருடைய சதவீதம் என்ன தெரியுமா? வெறும் 41%. தமிழ்நாடு இன்றைக்கு 51%, இந்திய ஆவரேஜ் 27%. இதை சாதித்தது சமூக நீதி. அந்த சமூக நீதியை பேசிய இயக்கம் திராவிட இயக்கம். அந்த RSS கூட்டத்தில் யாரை எதிர்த்து பேசினால் கைதட்டல் கிடைக்குமோ, யாரை கொச்சைப்படுத்தி பேசினால் ஆர்ப்பரித்து கூட்டம் எழுமோ, அந்த இடத்தில் பெரியாரை பேசுகிறீர்கள், அவர்கள் கைதட்டுகிறார்கள். நீங்கள் அங்கே யாரை பேசி இருக்க வேண்டும் தெரியுமா? யாரை பேசி இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டிற்கு மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அரசியல் சமூக ரீதியாக போரிட்டவன் பாரதிதாசன். அங்கே பாரதிதாசனை நீங்கள் பேசி இருக்க வேண்டும். பெரியார் ஒரு அறிஞர், ஒரு தத்துவவாதி. பாரதி சுதந்திர போராட்டத்திற்காக கவிதை எழுதிய 34 வயதில் மரித்து போனவன், இறந்து போனவன். இருவருடைய இடங்களும் வேறு வேறு கூறுகள். இதில் பாரதியோடு பெரியாரை ஒப்பிட்டு பேசியது கொடுமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.